உறவுகளே, செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி சூனியம் இவைகளில் நான் மாட்டிக்கொண்டேன். இவைகள் எனக்கு யாரேனும் வைத்திருக்கிறார்களா என்ற சந்தேகம். சரியாக என்னால் இயங்க முடியவில்லை. நானாக இல்லை. இது போன்ற கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான பதிவுதான் இது. பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கோளாறு இவைகளில் நீங்கள் சிக்குவீர்கள். உங்களுக்கு யாரேனும் செய்து வைத்து விட்டார் என்று நீங்கள் நினைப்பது தவறு. அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். காரணம் ஏன் என்று கேட்டீர்களே என்றால், ஒவ்வொருவருக்கும் பிராப்தம் என்று ஒன்று உண்டு. உங்களுக்கு செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி சூனியத்தில் பாதிக்கப்படக்கூடிய பிராப்தத்தோடு வந்தீர்கள் என்றால் மட்டும்தான் அது உங்களுக்கு நிகழும். எல்லோருக்கும் நிகழாது. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், 6ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன் இணைந்து புதன் வீடாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக செய்வினை கோளாறில் பாதிக்கப்படுவார். மீதி எந்த விதமான அமைப்புகள் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏவலோ, பில்லி சூனியமோ, செய்வினை கோளாறோ உங்களுக்கு வைக்க முடியாது. நீங்கள் பாதிக்கப்படவும் மாட்டீர்கள். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்படி அமைய பெற்றவர்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டீர்கள் என்றால், பெருமாளின் மகிமையால் அவைகளை நீங்கள் எடுத்து விடலாம். புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு வழிபடச் செய்யுங்கள். அங்கு நவகிரகம் இருந்தால் ராகு பகவானை வழிபடுங்கள். எப்பேற்பட்ட பில்லி சூனியம், ஏவல் எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. தானாக ஓடிவிடும் உறவுகளே. பார்த்து பயன்பெறுங்கள்.